கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சீஷராக இருப்பீர்கள். பொதுவாகவே சீஷராக இருக்கும்போது சீஷர்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே கஷ்டப்பட்டதாக நம்ம படிக்கவே இல்லை. கஷ்டப்படும் போது எல்லாம் கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றியிருக்காங்க. அந்த மாதிரி சீஷர்களாக இருந்தால் ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே இருப்போம். அவரிடத்தில் அந்த காலகட்டத்தில் கூட அவருடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் பின்வாங்கி போன சீஷர்களும் உண்டு. நீங்கள் பைபிள் அந்த யோவான்லேயே படிச்சிங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது முதல் அவருடைய சீஷர்களின் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த காலத்திலையும் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விலகி போனவங்களும் இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கிடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நம்ம கேட்குற வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படியே விடாமல் இந்த காதில் வாங்குறத அப்படியே இருதயத்தில் கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது கண்டிப்பாக அந்த வார்த்தையில் நாம் நிலச்சிருப்போம்.